சரி, நான் பார்ப்போம். நான் உங்களுக்கு ஏற்கனவே கணக்கை முடிச்சாச்சு. லைக் ஹீட் முடிச்சிட்டோம், இப்போ இந்த லைட் முடிச்சிருந்தாங்க, சவுண்ட் முடிச்சிட்டோம், இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டியும் முடிச்சிட்டோம். அதாவது கிட்டத்தட்ட 3 ஸ்ட்ரக்சர் மொத்தமாகவே முடிஞ்சுது. உங்களுக்கு முதலாவது ஸ்ட்ரக்சருக்கான வேலை மட்டும்தான் மிச்சம் இருக்குது. அது பேசிக் எல்லாருக்கும் தெரியுமென்றதால நான் இவ்வளோ சொல்லலை. அண்டு நான் அந்த டைம் இஷ்யூஸ்ன்றதால அண்ட் அதோட என்ன பிரச்சனை வந்து உங்களுக்கு இன்னும் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் இடத்துல படிக்கலைன்றதாலையும் நான் அதை சொல்லலை. பட் நான் இது இப்போ போடுறேன், நீங்கள் படிக்காட்டியும் பரவாயில்ல, மெஷர்மெண்ட்ஸ் முடித்தா தான் நான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் படிப்பிக்கலாம்ன்ற காரணத்துக்காக மெஷர்மெண்ட்டுக்கு வரேன். எப்படி நான் மெஷர்மெண்ட் படிப்பிப்பேன், ஸோ அதை முன்னுக்கு படிப்பிக்கலாம், பின்ன படிப்பிக்கலாம், ஒன்று தான். ஏன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் உங்களுக்கு படிப்பிக்கலை, ஸோ அது அவசரம் இல்லை. ஸோ நான் மெஷர்மெண்ட்ஸை பார்த்தோம்னால் 4 கருவிகள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். 4 கருவிகள் இருக்குது. அந்த கருவிகள் பற்றி ஏற்கனவே உங்களுக்கு வந்து படித்து எம்சிக்யூல் எல்லாம் வருமென்று தெரியும், லீஸ் கவுண்ட் காண்றதால் தெரியும், இழிவெண்ணிக்கை எல்லாமே உங்களுக்கு தெரியும். பட் நான் பேசிக்காக ஐடியாவை மட்டும் சொல்கிறேன். இதில் ஏதாவது முக்கியமான பாயிண்ட்ஸ் இருந்தால் பாருங்கள். அண்டு சப்போஸ் நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறாங்க, புதுசாக இது படிக்க போகிறீங்க, அதாவது ஃபஸ்ட் டைம் வாரீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, படிக்கலாம். ஓகே, உங்களுக்கு இது ஃபுல்லாக கிளியர் ஆகலைங்க. லைக் உங்களுக்கு தெரியும் மெஷர்மெண்ட்ஸ் என்னென்னா என்னத்துக்கு நாங்கள் அதை அளக்க போகிறோம். ஏதாவது இப்போ மீட்டர் ரூலர் வச்சுருக்கோம், மீட்டர் ரூலரால் அளக்காத இதில் என்னடா அளக்க போகிறோம்னு பார்க்குறீங்க. இதை நான் வெர்னிகல் இன்னும் பாயிண்ட்டுக்கே வேறு இல்லை. பட் நம்மளை சொல்கிறேன் என்னென்றால் நாங்கள் வந்து சின்ன சின்ன ரீடிங்ஸ் அளக்க வேண்டி வரும். நீங்கள் ஃபிசிக்ஸில் பார்க்கல, ஃபிசிக்ஸ் மட்டும் இல்லை, இது கன்னடத்தில் யூஸ் ஆகும். இப்போ ஒரு மீட்டர் ரூலரை வச்சு எங்களால் சின்ன அளக்கலாமான்னு கேட்டால் அதில் எரர் வலு சதவீத வலு நான் சொல்கிறேன், வலு என்று சொல்லக்கூடாது, சதவீத வலு அல்லது பின்ன வலு, ஃப்ராக்ஷனல் எரர் ஒரு பெர்சன்டேஜ் எரர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பெர்சன்டேஜ் எரரை குறைக்கிறது எப்போவுமே ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ட லீஸ் கவுண்ட் வந்து உங்களுக்கு எப்போவும் அந்த பெர்சன்டேஜ் எரர் வந்து எப்போவும் 1% விட குறைவாக இருக்கும். பெர்சன்டேஜ் எரர் சதவீத வலு வந்து 1% வலுவை விட குறைவாக இருக்கணும், அவ்வளோதான் இருக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் பார்க்கணும். ஸோ நாங்கள் வந்து அந்த சின்ன இதை அளக்கிறதுக்காக தான் அந்த எங்களுக்கு அந்த துல்லியமாக அக்யூரேட்டாக காண்றதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். சரியா? சரி, இப்போ நான் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ற இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், வலு. நான் பிரச்சனையை முதலே கதைச்சிட்டு எந்த ஒரு விஷயத்துக்கும் பிரச்சனையை முதலே கதைச்சிட்டு இப்போ இதில் வர்ற நல்லம் தானே. ஸோ வலு தான் எங்களோட பிரச்சனை. அப்போ அந்த வலுக்காக என்ன செய்யலாம் என்றால் நாங்கள் அதுக்கு வந்து என்ன செய்யலாம்ன்றது தான் என்ன செய்யலாம் என்றால் ஒழுங்காக அளக்கிறது தான். வலுலேயே 2 இருக்குது, அதெல்லாம் நான் ஏற்கனவே காய்ச்சிட்டேன். ஸோ என்ன வலி இருக்குன்னு உங்களுக்கு பார்ப்போம். பெர்சன்டேஜ் எரர் அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பேசிக்காக. பெர்சன்டேஜ் எரர் அதுக்கு முன்னாடி ஃப்ராக்ஷனல் எரர், அதாவது பின்ன வலுன்னு சொல்லி போடுவார். பின்ன வலு என்றால் என்னென்றால் எரர் ஓவர் ரீடிங், அதாவது வலுவின் கீழ் வாசிப்பு தான் பின்ன வலு. இந்த எரரை தான் சில நேரம் எல்சி என்று சொல்லுவாங்க. எரரில் சில நேரம் எல்சியை போடுவோம். ஏனென்றால் இதுதான் எங்களோட நார்மல் பேசிக். இது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து லீஸ் கவுண்ட் இழிவு எண்ணிக்கை தான் எங்களை வலுவாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நாங்கள் அதில் போட்டுட்டு கீழே வந்து நாங்கள் எடுத்த மொத்த வாசிப்பை போட்டு எரரை காண்றது எங்களோட வளமை. ஸோ பெர்சன்டேஜ் என்ன ஃப்ராக்ஷனல் எரரை இப்படி காண்றது. பெர்சன்டேஜ் எரர் என்றால் என்னது? இதை 100ஆல் பெருக்கி விட சரி. இப்போ இதை 100ஆல் பெருக்கினால் சரி, நான் ஒருக்கா இருக்கும் இதை உங்களுக்கு சொல்கிறேன். வலுலடா 2 டைப் இருக்குது. சரியா? வலுல வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஹியூமன் எரர், அதாவது ரேண்டம் எரர். அடுத்தது வந்து சிஸ்டமேட்டிக் எரர், அதாவது சிஸ்டமேட்டிக் எரர்னா முறைமை வலு, ரேண்டம் எரர் என்றால் எழுமாற்று வலுன்னு சொல்கிறது. அப்போ ரேண்டம் எரர் வந்து ஹியூமன் மேக் பண்ணுற எரர். நாங்கள் பார்க்கல ஏதாவது பிரச்சனை வரும், அல்லது நாங்கள் வந்து ஒழுங்காக பார்த்துருக்க மாட்டோம், வாசிப்பு ஒழுங்காக எடுத்துருக்க மாட்டோம், அது வந்து ரேண்டம் எரருக்கு சொல்லுவோம். சிஸ்டமேட்டிக் எரர் முறைமை வலு என்றால் என்ன என்றால் அது வந்து அந்த மிஷின் இயந்திரம் அல்லது இந்த கருவிகளில் ஏற்படக்கூடிய வலு சிஸ்டமேட்டிக் எரர். ஸோ எரரில் வந்து 2 டைப் ஆகுது. அப்போ அவலத்துக்குள்ளே நீங்கள் என்னென்ன இருக்குன்னு நீங்கள் பார்த்தாக்கா. இப்போ இதில் வந்து நான் என்ன சொல்லி கொண்டிருக்கேன், இந்த பெர்சன்டேஜ் எரர் ஃப்ராக்ஷனல் எரர் சொல்லிக்கணும். இது எதுக்கு வரும்னு ஒரு கட்சி வச்சு பாருங்க. இது வந்து மிஷினோட சம்மந்தப்பட்டதால், அதாவது இயந்திரம், அதாவது இந்த இயந்திரம்னா இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது நான் என்ன சொல்கிறது இந்த கருவியோட சம்மந்தப்பட்டிருக்கின்றதால இது வந்து கருவி, அதாவது என்னதுங்கிற முறைமை வழக்கில் வரப்போகுது. இது வந்து என்னென்றால் 1% விட இந்த வலு வந்து குறைவாக இருக்கணும். இது எங்களால் ஒன்றும் செய்யலாதானே, மிஷின் வந்து வலுவோட ஒன்றும் செய்யலை, அதாவது திருத்தலாது, மிஷினை தூக்கி போட வேண்டிய இந்த கருவியை வந்து அப்படியே தூக்கி போட வேண்டிய ஒன்றும் செய்யலாம். 1% விட இந்த வலு வந்து கூடவாக இருந்தால், அதாவது நாங்கள் எடுக்கிற வாசிப்பு
மேலே எல்சியை வச்சுக்கொண்டு 100 பேருக்கு அது வந்து 1% விட கூடிட்டென்றால் தூக்கி போட வேண்டியதுதான். சரியா? 1% விட குறைவாக இருக்கும். அடுத்தது வந்து எழுமாற்று வலு, அதாவது ரேண்டம் எரர் நாங்கள் மேக் பண்ணுறது. அதில் ஒன்று தான் இந்த பேரலெக்ஸ் எரர், அதாவது என்னது எழுமாற்று இடமாறு தோற்றப்பிழை, அதான் பேரலெக்ஸ் எரர். அந்த தமிழ் மீனிங் சரியான நினைக்கிறேன். இடமாறு தோற்றப்பிழை இடமாற்று வலு நினைக்கிறேன், இடமாறு தோற்றப்பிழை நினைக்கிறேன். அது என்னண்டாடா, இப்போ அது நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. என்ன இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து பாக்கெட்டில் வந்து சரியாக நேர வச்சு பார்த்தா உங்களுக்கு வந்து ஒழுங்கான வாசிப்பு தெரியும். அங்கால பார்த்தா சில நேரம் அந்த மெட்டை பக்கத்துலாம் இருக்கும். அப்போ அங்கால இருக்கிற மாதிரி தெரிஞ்சிடும். அப்போ நேர வச்சு தான் நாங்கள் கண்ணை நேர வச்சு தான் பார்க்கணும். இப்போ இதான் நீங்கள் கண்ணை வந்து நேர வச்சு பார்க்கணும். ஆனால் சில பேர் என்னது பஞ்சில் இங்கேயாலேருந்து பார்க்குறாங்க, அங்காலேருந்து பார்த்தா அதில் வந்து என்ன வரும், ஹியூமன் எரர் வந்துடும். அதுதான் இடமாறு தோற்றப்பிழை, அதாவது பேரலெக்ஸ் எரர்ன்னு சொல்கிறது, இங்கிலீஷ் பேரலெக்ஸ் எரர். ஸோ அந்த வலு அது வந்து மனித வலு. இது வந்து நீங்கள் சின்னல்லையே படிச்சிருப்பீங்களா, இப்போ தண்ணியை பீக்கரில் விட்டு அலக்கைகளில் அந்த வாசிப்பு வந்து சரியாக கண்மட்டத்துக்கு நேராக வச்சு பார்க்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த வளைவு தெரிகிறது கண்மட்டத்தோடு தெரியணும். அப்போ நீங்கள் மேலே கீழே பார்த்தா பிள்ளை வருமானலாம் சொல்லுவேன். அதுதான் அந்த வலு. ஸோ 2 வழி இருக்குது, உங்களுக்கு நார்மலாக பேசிக்காக தெரியும். இது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ நாங்கள் அதை பற்றி ஒன்றும் பெருசாக யோசிக்க தேவையில்லை. பட் இந்த 1% விட கூடவாக இருக்கும், குறைவாக வலு சதவீதம் குறைவாக இருக்கணும்னு தெரிஞ்சால் காணும். சரி, அதை நாங்கள் விடுவோம். இப்போ நாங்கள் மிச்சத்தை பார்த்தோம்னால் ஓகே, இனி பாடத்துக்கு வருவோம். இது வந்து உங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் 1, முதலாவது பரிசோதனை. என்னன்னு பார்ப்போம். யூசேஜ் ஆஃப் வேர்னியர் காலிபர். நாங்கள் அதை கொஞ்சம் தந்திருக்கேன். அது எங்களுக்கு இப்போதைக்கு அந்த இதில் என்னதுண்டு அதில் வந்து தந்திருக்காங்க, என்னது அளக்குறேன்ட்டு 1 வருஷமோ 2 வருஷம் பாசிபிளில் வந்திருக்கு முந்தி தான். இப்போ வந்து வாரையில் இப்போ வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரோட சம்மந்தப்பட்டு வரும். யாருக்கு தெரியும், உங்களுக்கு போட்டாலும் போடலாம். சரி, அப்போ இதெல்லாம் பார்ப்போம். இது ஈஸி தான்டா. இதில் என்னென்றால் இது என்னத்துக்கென்றால் பெர்சன்டேஜ் எரர், அதாவது சதவீத வலுவை குறைக்கிறதுக்கு நாங்கள் இதை பயன்படுத்துகிறோம் நாங்கள். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு தெரிய வேண்டிய, இதை நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஸோ லைக் இது இந்த லீஸ் கவுண்ட் என்ன காண்ற, ரீடிங் என்ன காண்ற, 0 எரர் என்னென்று எல்லாம் படிச்சிருப்பீங்க. பட் நான் பேசிக்காக உங்களுக்கு ஐடியாவை சொல்கிறேன். இதில் வந்து நாங்கள் முதல் பார்த்தோம்னால் இதில் வந்து முதல் குறிப்போம். ஓகே, உங்களுக்கு குறிக்க தெரியணும், எது எங்கெங்கே இருக்குன்னு தெரியணும். ஏனென்றால் உண்மையாக அவன் என்னத்தை எதிர்பார்க்குறான்னு உங்கள்கிட்ட என்ன, அந்த இதை நீங்கள் தொட்டு பார்த்துனீங்களா, அதில் அளந்து பார்த்துனீங்களான்றால் நீங்கள் அளந்து பார்த்துனீங்களா உங்களுக்கு இது ஈஸியாக தெரியும். லேபில் அளந்து பார்த்துனீங்கன்னா ஈஸியாக தெரியும். அப்போ லேபில் அளந்து பார்த்துனீங்களான்றதுக்கு தான். சப்போஸ் பார்க்க முடியாத ஆக்கள் சில லேபில் இருக்காது சில ஸ்கூல்ஸில். ஸோ அப்படியான ஆக்கள் வந்து ஒன்றும் யோசிக்க வேணாம். நாங்கள் இதில் இதை அதுக்கு என்னென்ன அணுகுறேன்னு பார்ப்போம். அதுக்கு முதல் இது என்னென்றால் இதுக்கு நாங்கள் இது வைக்கணும். இது புறத்தாடை, அதாவது எக்ஸ்டர்னல் ஜோஸ். இது அகத்தாடை, இன்டர்னல் ஜோஸ். அப்படி என்றால் என்ன என்றால் உள்பக்கமாக இருக்கிறவர்கள் அளக்கிறது வந்து இந்த அப்படியே தெரியுது. இந்த வெளியில் ஒரு மூடியை வச்சு இதில் அளந்தோம்னா உள்ளுக்கு இருக்கிற டயமீட்டர் அதில் அளக்கலாம், விட்டம் அளக்கலாம். வெளியில் இருக்கிறதெல்லாம் கூட இதை இப்படி வச்சு கூட அளக்கலாம். ஸோ தெரியும், இது அகத்தாடை, இது இது புறத்தாடை, இது அகத்தாடை. சரியா? அது எங்களுக்கு நார்மலாக தெரியுது. அடுத்ததில் முக்கியமான விஷயம் என்னென்னால் இது வந்து வேர்னியர் அளவடை. இதுதான் வேர்னியர் ஸ்கேல். வேர்னியர் ஸ்கேல் வந்து கீழே இருக்கும், அது அசைக்கக்கூடியது. மெயின் ஸ்கேல் வந்து இதில் இருக்குது, இது அசைக்கே இல்லாது. சரியா? மெயின் ஸ்கேல், வேர்னியர் ஸ்கேல், அதாவது பிரதான அளவிடை, வேர்னியர் அளவிடை. பிரதான அளவிடை அசையாது, வேர்னியர் அளவிடையை நாங்கள் அசைக்கலாம். அசைச்சது தான் ரீடிங் எடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு மேலே வந்து அது இருக்குது. மற்ற இது வந்து நிலைத்த தாடை, பெர்மனண்டாக இருக்கும். இது வழுக்கு தாடைன்னு சொல்கிறது. அதாவது இது வந்து ஃபிக்ஸ்டியோ, இது வந்து ஸ்லைடிங்கோ. ஏன் இதை ஸ்லைட் பண்ணலாம், அதால் அதை அப்படி சொல்கிறது வழுக்கு தாடை. நீங்கள் வந்து ரிஃபரன்ஸ் ஹேண்ட் புக்கை ரிஃபர் பண்ணுங்கள். அண்ட் இது வேர்னியர் அளவிடையெல்லாம் சொல்லுது. இதில் ஒரு முக்கியமான சாமான் இருக்குது, இது இல்லைன்னு சொல்ல மறந்துருக்கேன், லொக். சரி, அதில் ஒரு லொக் ஒன்று இருக்குது. அது என்னத்துக்குண்டால் இப்போ நாங்கள் அளக்கைகளில் இப்போ ஸ்லைடிங்கோ இந்த வழுக்கு தாடை வந்து அங்கால எங்களை போய் கொண்டிருக்கோம். அதை வந்து நாங்கள் இதில் வந்து என்ன செய்கிறது, அப்படி என்ன நடக்குது. அப்போ அதை லொக் பண்ணி போட்டு நாங்கள் அளக்கிறதுக்கு அந்த லொக் இருக்குது. கனவே சொல்ல மறந்துடுவீனா, இவ்வளவும் இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சா கான். ஓகே, இதுதான் உங்களுக்கு இது. இதில் வந்து பேசிக்காக நாங்கள் என்னென்னு பேர்ந்து பார்ப்போம். ஓகே,
மற்றது இதில் வந்து முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணி வைங்க அந்த இதில் மேலே இது வந்து 0.12.5 சென்டிமீட்டருக்கு தான் எங்களால் அளக்கலாம். இவ்வளவு தான் எங்களுக்கு அளக்கலாம். ஏதாவது ஒரு பொருள் வந்து 0லேருந்து 12.5 சென்டிமீட்டருக்கு உள்ளே இருந்தால் தான் நாங்கள் அளக்கலாம். அதான் எங்களோட இது வந்து இதில் முக்கியமான சொல்ல இதை வந்து டெப்த் பார்ன்னு சொல்கிறதுடா. இதை வந்து டெப்த் பார்ன்னு சொல்கிறது உங்களுக்கு ஹேண்ட்புக்கில் கோல்ன்னு சொல்லியிருக்கான், பின்னு சொல்லியிருக்கான். இதை வந்து டெப்த் பார்ன்னு தான் சொல்கிறது. அது என்னத்துக்காண்ட ஆழத்தை அளவிடுறதுக்காக டெப்த் பார்ன்னு சொல்கிறது. ஆனால் உங்களுக்கு அந்த புக்கில் வந்து கோல்ன்னு சொல்லியிருக்கிறான், ஆனால் அது பேர் டெப்த் பார், அதாவது பின்னு சொல்லியிருக்கான். அது டெப்த் பார் தான். அது ஆழத்தை அளக்கிற கருவி தான். அதை வச்சு தான் ஆழத்தை அளப்போம். என்னது இதுக்குள்ளே விட்டு ஆழத்தை அளக்கிறதுக்கு அது யூஸ் பண்ணப்படும். சரி, இப்போ பேசிக்காக இதுக்கு அடுத்தது வந்து லீஸ்ட் கவுண்ட், அதாவது இழிவு எண்ணிக்கை என்னென்னு காண்றது. ஒரு இந்த வேர்னியர் கலிஃபர் வேர்னியர் எடுக்குமானின்ற இழிவு எண்ணிக்கை என்னென்று பார்க்கறது என்றால் 1 MSD - 1 VSD. இது என்னது லீஸ்ட் கவுண்ட்னா என்னது? மெயின் ஸ்கேல்ன்றது கிட்டத்தட்ட உங்களோட ரூலர்ரா, அதுக்குள்ளேயும் சின்ன சின்ன இருக்குன்னு தெரியுமா? இப்போ ஒரு ரூலரில் 1 மில்லிமீட்டர் தான் உங்களுக்கு இருக்குது. அந்த 1 மில்லிமீட்டர் இது உங்களுக்கு 1 மில்லிமீட்டர், 1 சென்டிமீட்டர் முதல் படித்த நீங்கள் சின்ன இல்லை. இப்போ 1 மில்லிமீட்டர், அந்த 1 மில்லிமீட்டருக்கையும் சின்ன சின்ன இருக்குன்னு தெரியுமா? அது அளக்கிறதுக்காக தான் எங்களுக்கு வேர்னியர் கலிஃபர் பேசிக்காக யூஸ் ஆகுது. அப்போ அதை அளக்குறேன்னா என்ன வரும்? அந்த அதுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன எங்களுக்கு தெரியாது, லேசில் தெரியாது. அப்போ லேசில் தெரியாததால இதை யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறது. இதில் சில நேரம் கண்வில்லை தெரியுமா? கண்வில்லையை பயன்படுத்தியும் இதில் சில பேர் பார்ப்பினோம். ஏன்னா அந்த ரீடிங் சரியான சின்னனாக இருக்கும். அப்போ கண்வில்லையை பயன்படுத்தியும் பார்க்குறாங்க. அப்போ சில நேரம் கண்வில்லை உங்களுக்கு தேவைப்பட வரும். ஸோ ஓகே, அந்த இதை சின்ன சின்ன அளக்கிறதுக்கு தான் இது. அண்ட் இதில் வந்து 1 MSD - 1 VSD தான் உங்களோட லீஸ்ட் கவுண்ட். அதாவது என்னது, இதில் வந்து மெயின் ஸ்கேலில் வந்து உங்களுக்கு ஆக மினிமமாக எவ்வளவு இருக்குதோ ஒரு மெயின் ஸ்கேல், அதாவது ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷனோட ஒரு VSD டிவிஷன், ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷனில் இருந்து ஒரு VSD டிவிஷனை கழிச்சா வாரது தான் எங்களோட லீஸ்ட் கவுண்ட், இழிவு எண்ணிக்கை. அந்த ஒரு MSDயில் இருந்து ஒரு VSDயை கழிக்கிற வாரது, அதை பற்றி உங்களோட ப்ராக்டிக்கல் ஹேண்ட்புக்கில் ஓரளவு போட்டு இருக்கிறான். ப்ராக்டிக்கல் ஹேண்ட்புக்கில் அதை பற்றி போட்டு இருக்கிறான், அது நீங்கள் பார்க்கலாம். அதை விட இப்போ என்னது, ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் வந்து உங்களுக்கு வந்து 1 மில்லிமீட்டர்னு சொல்லியிருப்பான், இது 0.9 மில்லிமீட்டர்னு சொல்லியிருப்பான். அப்போ நீங்கள் இதுலேருந்து இதை கழிச்சா 0.1 மில்லிமீட்டர்னு எங்களுக்கு வரும். இது வந்து நார்மலாக அவன் சொல்லுவான். ஆனால் இது எல்லாத்தையும் விட ஈஸியான வழி இதுதான். என்னென்னால் மெயின் ஸ்கேல் டிவிஷனோவை நம்ம வேர்னியர் ஸ்கேல் டிவிஷன் சொல்கிறது. அதாவது ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷனுக்கு எத்தனை மெயின் ஸ்கேல் டிவிஷன் வருது, அதுக்குள்ள எத்தனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1 மில்லிமீட்டருக்கு 10 வருதுன்னா நீங்கள் பிரித்தா 0.1 மில்லிமீட்டர். பெரும்பாலும் வேர்னியர் ஸ்கேலுக்கு வந்து 0.1 மில்லிமீட்டர் தான் இழிவு எண்ணிக்கை. பெரும்பாலானத்தில் வேர்னியர் ஸ்கேலுக்கு 0.1 மில்லிமீட்டர் இழிவு எண்ணிக்கை. அவன் இழிவு எண்ணிக்கை தரையில் என்றால் நீங்கள் 0.1 எடுத்து செய்யுங்க. சரியா? ஓகே, இதங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து ரீடிங், வாசிப்பு வந்து இனி இல்லைன்னா முக்கியமான விஷயம் இல்லை. ஏன்னா வாசிப்பு எடுக்கிறதுல கனவே போல விடுறீங்க. அதனால் வேர்னியர் ஸ்கேல் இருக்குது தானே, வேர்னியர் ஸ்கேல் இந்த மேலே கீழே இதில் ரீடிங் இருக்குது, அது அசைக்கலாம். இது ஃபுல்லாகவே ஒரு வேர்னியர் ஸ்கேல், ஆனால் அசைக்கலாம். அது வந்து அதோட பூச்சியம் வந்து எதுக்குள்ள இருக்குது. இப்போ அதோட பூச்சியம் வந்து 3க்கு 4க்கு நடுவில் அதோட பூச்சியம் இருந்ததுனால் நாங்கள் 3 எடுப்போம். சரி, அது இதுக்குள்ள 3 வருஷம் 9 இருந்தாலும் நாங்கள் 3 தான் எடுப்போம். அப்போ அந்த அதுக்குள்ளே இருக்கனால 3 வைப்போம். அப்போ அந்த 3 போட்டுருவீங்க. அதுக்கு இப்போ வந்து தர மெயின் ஸ்கேல் டிவிஷன் லீஸ்ட் கவுண்ட். அதாவது இந்த மெயின் ஸ்கேல் டிவிஷன் வளமே என்னது, 1 மீட்டர் உள்ள என்றால் நோமலாக பார்த்திங்க 1 மில்லிமீட்டர் இருக்கும். ஆனால் சில நேரம் என்னென்றால் அவன் 0.5 மில்லிமீட்டர் தந்துடுவான் உங்களை மெயின் ஸ்கேல் டிவிஷன். அப்போ நீங்கள் இது 0.5 பெருக்கி இருக்கணும். ஆனால் ஒருத்தருமே பெருக்கிறதில்லை. மெயின் ஸ்கேல் டிவிஷன் லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.5 இருந்தால் நீங்கள் அதெல்லாம் பெருக்கணும். ஆனால் இதை வந்து கனவேர் என்னென்றால் இது எங்கே இருக்குதுன்ட்டு இதை நீங்கள் 1 மில்லிமீட்டர் வளமை என்றதால் கனவேர் இந்த இதையே மறந்துடுவீங்க. பட் இது தர இதுதான் வரும். இதுன்ற பூச்சியம் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதை வந்து MS, அதாவது மெயின் ஸ்கேல் லீஸ்ட் கவுண்ட் இழிவு எண்ணிக்கை தருவான். அதால் பெருக்கித்தான் நாங்கள் போடணும். வளமையாக 1 மில்லிமீட்டர் இருக்கிறதால நீங்கள் 1 போடலாம். ஆனால் 0.5 உங்களுக்கு மொத்த விடையும் பிழைச்சிடும். அங்கால இது பொருந்துறது, அது எதில் பொருந்துதோ இதுல ஒரு 17ஓட இதுல ஒரு 5ஓட அதில் 4 பொருந்துதுன்றால் அந்த பொருந்துதை போட்டுட்டு தர லீஸ்ட் கவுண்ட் அந்த எது பொருந்துன்னு பார்க்கணும். அந்த லீஸ்ட் வேர்னியர் ஸ்கேலில் வந்து இந்த வேர்னியர் ஸ்கேலில் எந்த பெருமானம் பொருந்துதோ அதை இதில் அதன் பெருமானத்தை அதில் போட்டுட்டு அதன் லீஸ்ட் கவுண்டால் பெருக்கணும். அதன் லீஸ்ட் கவுண்ட் உங்களுக்கு பெருக்கிறதுக்கு தேவைன்றதால தான் நாங்கள் மேலே இதில் காண்றோம். வளமையாக உங்களுக்கு வந்து மெயின் ஸ்கேல் லீஸ்ட் கவுண்ட் தருவான், வேர்னியர் ஸ்கேல் தர்றேன். அப்போ வேர்னியர் ஸ்கேல் நீங்கள் இதில் வச்சு பெருக்க வேண்டி வரும்.
இதுதான் உங்களோட ரீடிங். ஒரு வடிவாக விளங்கி பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சு இது ரீடிங் எடுக்கிறது. ஓகே, இப்போ எரருக்கு வருவோம். எரரில் ஒன்றும் இல்லை, பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து 2 எரர் இருக்குது. அதே இப்போ சில நேரம் வேணிய கழிவு நீங்கள் வாங்க முன்னுக்கு பின்னுக்கு வரும், அந்த 0 பொருந்தாமல் இருக்கும். அந்த ஒரு வாசிப்புமே எடுக்காமல் அகத்தாடை ரெண்டுமே அகத்தாடை அல்லது புறத்தாடை ரெண்டும் ஒன்று பொருந்தி இருக்கைகளில் வந்து நாங்கள் பார்க்கணும். அது ரெண்டும் பார்க்கல வந்து அதுக்கான சரியான மீனிங் எல்லாம் உங்களுக்கு புக்கில் கிடக்கு. ப்ராக்டிக்கல் ஹேண்ட் புக் சத்தியமாக ரிஃபர் பண்ணிட்டு போவோம், கட்டாயம் ரிஃபர் பண்ணுங்கள். அது உண்மையாக யூஸ்ஃபுல். அது அதில் இருக்க போய் 0 2 என்ன லீஸ் கவுண்டா என்னென்னு வைப்பான். அதான் 2 அகத்தாடையும் ஒன்றா பொருந்தி இருக்கேங்க நாங்கள் வந்து இந்த 0 அந்த 0 சாரி எரர், அதாவது வலு என்னது 0 எரர் 0 வலு என்னென்னு வைப்பான். அப்போ அது சொல்லணும், இப்போ அகத்தாடி 2 ஒன்றா பொருந்தி இருக்கேங்க, இது ரெண்டும் இந்த 0 2 பொருந்தி இருந்தால் எரர் இல்லை, இல்லாடி எரர் இருக்குது என்று சொல்லணும். அது வந்து அதுக்கான இது உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஹேண்ட் ரிஃபர் பண்ணுவோம். சரி, அப்போ நாங்கள் அது 2 ஒன்றா பொருந்தி இருக்கேங்க. இந்த மெயின் ஸ்கேல் என்ற 0 விட வேர்னியர் ஸ்கேல் என்ற 0 கொஞ்சம் இங்கால தள்ளி இருந்தது என்றால் நாங்கள் வந்து அதை நேர் 0 பாசிட்டிவ் 0 எரர்னு சொல்லுவோம். அப்படி என்ன செய்யணும் என்றால், இப்போ உங்களுக்கே விளங்குது வேர்னியர் ஸ்கேல் என்ற வேல்யூ தான் நான் காண்றேன். அப்போ இந்த வேர்னியர் ஸ்கேல் என்ற வேல்யூ கொஞ்சம் தள்ளி இருந்ததுனால் அதோட ரீடிங் கொஞ்சம் கூட எடுபடும். யோசிங்க, இப்போ ரீடிங் வந்து அது கொஞ்சம் பாசிட்டிவாக தள்ளி இருந்தால் ஏற்கனவே நாங்கள் வர வேண்டிய ரீடிங்கை விட கூட வந்துடும். அப்போ அதை நீங்கள் இங்கே இந்த இதை கழிக்கணும். அதுக்கு நீங்கள் 0 எரர் எவ்வளோ கண்டுபிடிச்சி போட்டு அதை கழிக்கணும். அதே மாதிரி மெயின் ஸ்கேலுக்கும் அதே தான், சாரி என்னது மைனஸுக்கும் தான் என்னென்னா கொஞ்சம் முன்னுக்கு வந்துடும். முன்னுக்கு வந்தால் என்னது கொஞ்சம் குறைவாக அளவட்டிருக்கும். அப்போ அந்த 0 எரரை கண்டு போட்டு அதை கூட்ட வேண்டி வரும். அவ்வளோதான். இந்த கழிக்கிறது கூட்டுறதெல்லாம் பாடமாக்க வேண்டாம். இது கொஞ்சம் தள்ளி வந்திருக்கும். பாசிட்டிவ் 0 2 என்னண்டு உடனே மைண்டில் படத்தை போடணும், கொஞ்சம் தள்ளி வந்திருக்கும். இப்போ தள்ளி வந்தால் கொஞ்சம் நாங்கள் நேராக்கணும் வேண்டாம். இதில் மிஸ் பண்ணப்பட்டதை வந்து எக்ஸ்ட்ராவாக பண்ணப்பட்டதை வந்து கழிச்சா தான் முன்னுக்கு வர வேண்டி யோசிக்கணும். நீங்கள் மிஸ் பண்ணப்பட்டதை கூட்ட வேண்டி வந்துடும். அவ்வளோதான். இதுதான் உங்களோட 0 எரர். இந்த 0 எரர் என்னென்னு கண்டுபிடிக்கிறேன்டாலும் அதே தான். இந்த 0 வந்து எங்கே பொருந்தது, இப்போ பாசிட்டிவ் 0 எரருக்கு இந்த இதில் வந்து 0 போடுவீங்க. மெயின் ஸ்கேலில் 0 இங்கே இருக்குன்னா இதில் 0 போடுவீங்க. இதில் வாசிப்பு எடுத்து போட்டு இங்கே பொறுக்கி காணுங்க. அதே மாதிரி இது வந்து 0க்கு முன்னுக்கிறீங்கன்னா இதில் வந்து -1 போடுவீங்க. மெயின் ஸ்கேல் -1க்கு முன்னுக்கிருக்கோம், -1 போடுவீங்க. அப்படி தான் இது செய்கிறது. ஈஸி தான், நார்மல். நான் இந்த கணக்கு அதுகளை விளங்கப்படுறத பெருசாக வேறு இல்லை. இது பேசிக்காக ஒரு ஐடியாவுக்கு சொன்னேன். ஏனென்றால் நாங்கள் வந்து அளக்கிறது இதில் வந்து என்னென்ன ரீடிங் என்ன தான் பார்க்கணும். அந்த ரீடிங் வந்து இதில் பெருசாக தேவையில்லை உங்களுக்கு. ஆனால் இதில் சொல்லக்கூடியது வந்து இதில் வந்து இந்த பொருளை வந்து இங்கே என்னென்ன வச்சு அளக்கலாம்னு பார்ப்பாங்க. இந்த வெளியில் அளக்கிறது இதை வந்து புறத்தாடை எக்ஸ்டர்னல் ஜோ வச்சு அளக்கிறது, உள்ளே இருக்கிறத இன்டர்னல் ஜோ வச்சு அளக்கிறது. இதை வந்து டெப்தார், அதாவது இது இன்டர்னல் ஜோண்டா அகத்தாடையை வச்சு அளக்கிறது, இதை டெப்தாரை வச்சு அளக்கிறது. இப்படித்தான் உங்களுக்கு கேட்பான். மற்றபடி பெருசாக ஒன்றும் கேட்க மாட்டான். அந்த 0 எரரை என்னென்று அளக்கிறது என்ன இருந்தாலும் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் முதலாவது நீங்கள் 0 எரர் தான் அளக்கணும். 0 எரர் தராட்டி 0 எரர் அளக்கணும். 0 எரர் தந்துட்டான்னு அளக்கிறது இல்லை. அப்போ எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது 0 வளைவு அளக்கிறது. சரியா? அதான் எல்லாத்துலேயுமே செய்யணும். அண்ட் அடுத்தது வந்து அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஜோ வந்து ஒண்டா, அதாவது இந்த அறத்தாடை வந்து ஒண்டா இருக்கேக்கில்ல மெயின் ஸ்கேல் என்ற 0 வேர்னியர் ஸ்கேல் என்ற 0 ஒன்று பொருந்துதா கோயின்சைட் பண்ணுதான்னு நீங்கள் பார்த்தா சரி. இங்கிலீஷில் பை பிளேசிங் த எக்ஸ்டர்னல் ஜோஸ் ஜாயின் செக் whether the main scale 0 and vernier scale 0 are coinciding. அப்படி நீங்கள் பார்த்தா சரி, அது நீங்கள் எழுதி கொடுக்கணும். அதுக்கு தான் மார்க்ஸ் இருக்குது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொருளை நான் அந்த அதில் ரீடிங் பெருசாக சொல்லலை, ஏன்டா நோமல் இல்லை, அதெல்லாம் அவ்வளோது தேவையில்லை. பட் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் அளக்கணும் என்றால் அதுக்கு வந்து 6 இடத்துல நீங்கள் வாசிப்பு குறைஞ்சி எடுக்கணும். இப்போ அது 6 இடம் என்னென்னு நீங்கள் பார்ப்பீங்க என்றால் 6 இடம் என்னென்னு பார்க்குறேன்டால் இப்போ ஒரு வளைந்த பகுதி என்றால் அதுண்ட 6 இடத்துல அளக்கணும் மாறி மாறி மாறி. இப்போ இப்படி இருக்குதுன்றால் நீங்கள் இதில் அளந்து இங்கே அளந்து ஏனென்றாடா அது சில நேரம் எல்லா பகுதியும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன், இல்லை கொஞ்சம் வளைஞ்சு கூட இருக்கலாம், உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அவ்வளோ சின்னனாக இருக்கும். அது அளக்கிறது தான் இது. அப்போ அதுக்கு நீங்கள் பார்க்குறேன்டால் நீங்கள் அந்த 6 இடத்துல குறைஞ்சது ரீடிங் எடுத்து தான் பார்க்கணும். அது நீங்கள் ரீடிங் 6 இடத்துல ஒவ்வொரு இடம் பெர்பெண்டிகுலராக இருக்கிற மாதிரி பார்த்துடுங்க. பெர்பெண்டிகுலராக இருக்கிற மாதிரி, அதாவது எக்ஸ்டர்னல் ஜோ புறத்தாடையை வச்சு ரீடிங் எடுக்கல வந்து 6 பிளேஸ் ஒவ்வொன்றும் பெர்பெண்டிகுலர், ஒவ்வொன்றுக்கும் செங்குத்தாக இருக்கிற 6 பிளேஸ். இப்போ இதில் 3 இடம் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு செங்குத்தா, இப்போ இதில் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு செங்குத்தா, எங்கெங்கே செங்குத்தாக இருக்கோ அதை வச்சு எடுக்கிறேன்னு நீங்கள் பார்க்கணும். எல்லாமே பெர்பெண்டிகுலர். உங்களை அந்த ப்ராக்டிக்கல் ஹேண்ட் புக்கு ரிஃபர் பண்ணுங்கள். எல்லாத்துலேயும் மாதிரி தான் சொல்கிறேன். என்னென்றாலும் பெர்பெண்டிகுலராக இருக்கிற இடத்த அளக்க சொல்கிறேன். குறைஞ்சது எல்லாத்துக்கும் 6 ரீடிங் வேணும். ஏன் 6 ரீடிங் வேணும்? அக்குரசி, அதாவது எங்களை சதவீத அளவு குறைக்கிறதுக்கு, அதே நேரத்தில் துல்லியமான இதை எடுக்கிறதுக்கு, செம்மை அதிகரிக்கிறதுக்கு. அப்படி நீங்கள் சதவீத அளவு குறைக்கிறதுக்கு வராது, செம்மை அதிகரிக்கிறது அது எடுக்கலாம். அண்ட் இவ்வளோ தான்.
மற்றபடி அந்த பெர்பெண்டிகுலராக தான் அவன் அந்த இடத்துல சொல்கிறேன்னா ஒவ்வொரு ரீடிங்கும் பெர்பெண்டிகுலராக நீங்கள் என்னென்ன எழுதணும்னா 6 வாசிப்பு ஒவ்வொன்றுக்கும் செங்குத்தான ஒரு வாசிப்புக்கு செங்குத்தான இடத்தின்படி 6 வாசிப்பு எடுக்கணும்னு நீங்கள் எல்லாத்துக்கும் எழுதி கொடுத்துட்டீங்க சரி. அது அதான் இப்போ நார்மலாக எக்ஸ்டர்னல் ஜோஸ் எங்கே யூஸ் பண்ணுறது இன்டர்னல் ஜோஸ் எங்கே யூஸ் பண்ணுறது அதான் நீங்கள் 6 ரீடிங் எடுக்கணுமன்றது தான் பேசிக்கலாக எக்ஸ்டர்னல் ஜோக்கு தான் 6 ரீடிங் பெர்பெண்டிகுலராக எடுக்கணும். இப்போ இப்படியானதுகளுக்கு எடுக்கணும் அதுதான் அவனோட கருத்து அப்படி தான் சொல்கிறேன். அதை தான் நீங்கள் எழுதி அதை நீங்கள் கண்டா சரி அதில் பெருசாக உங்களுக்கு கேள்வி வராது. நான் சொன்ன மாதிரி பெர்சன்டேஜ் வந்து 1% விட குறைவாக இருக்கிறதுக்கு பார்க்கணும் நீங்கள் அதுதான் நீங்கள் ஒருக்கா பார்க்கணும். ஓகே இவ்வளோ தான் உங்களோட ப்ராக்டிக்கல் கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் கொஞ்சம் காய்ச்சாலும் கொஞ்சம் பெருசாக வந்தது. இன்னும் பாஸ் பேப்பர் பார்ப்போம். ஓகேடா பாஸ் பேப்பர் வந்து உங்களுக்கு 1995 2014 கிடைச்சதுன்னா தயவு செய்து தேடி பாருங்க. 1995 2014 நீங்கள் சில பாஸ் பேப்பர் புக் வந்து கடையில் வேணுன்னா அதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் பாருங்க எது பண்ணால் டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க. ஓகேடா பாய்.